தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். மத்தேயு 18:33 நான் உனக்கு இறங்கினது போல நீயும் இறங்க வேண்டாமோ. ஆண்டவரும் நம்மளோட இருக்கிற எல்லாரும் எப்பொழுதும் நம்மகிட்ட அன்பாகவே நடந்து கொள்ளணும். நாம செய்யற பெரிய தப்பையும் மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொண்டு அதுக்கான தண்டனையை நமக்கு கொடுக்கவே கூடாது. இதுதானே நம்முடைய ஆசையும் எதிர்பார்ப்புமா இருக்குது. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க செய்யற சின்ன தப்ப கூட நம்மளால மன்னிக்க முடியுதா, ஏற்றுக்கொள்ள முடியுதா, அவங்க கிட்ட அன்பா நடந்து கொள்ள முடியுதா? நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற பெரிய நல்ல விஷயம் எது தெரியுமா? நாம செய்த பாவம் எல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தும் நம்மகிட்ட அன்பா இருக்கிறாரு, நம்மள மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாரு. நாம செய்த பாவத்தை எதையும் மத்தவங்களுக்கு வெளிப்படுத்தாம, நம்மளை அவமானப்படுத்தாம, நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு இரக்கத்தை கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட நாம மத்தவங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டாமா? மத்தவங்களை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? சிந்திச்சு பார்க்கலாம்.